மீண்டது நெல்லை, மீட்டது கலைஞர் பிள்ளை. என்னங்க சாக்கா பார்க்குறீங்க? சோசியல் மீடியா முழுவதும் நம்ம உடன்பிறப்புக்கெல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நம்ம கீதா ஜீவனக்காவை பாருங்கள், ஏசி ரூமில் அப்படியே கையில் காஃபி கிளாஸோட மலைக்கோட்டெலாம் போட்டுட்டு அப்படியே பயங்கரமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க, இந்த ஃப்ளட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம உதயனா ஒருபடி மேலே போய் நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜே கூப்பிட்டு வந்திருந்தார். ஏதாவது மலை பற்றிய டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் மாரி செல்வராஜை பொறுத்தவரையும் அவர் ஒரு டைரக்டராக அங்கே நடந்துக்கல, ஒரு கலெக்டராக நடந்திருக்காரு. மக்களை தேடி கண்டுபிடிச்சி மீட்க சவாலாக இருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருப்பார் போல். இவர் எந்த மக்களை சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரில. நம்ம அண்ணாமலை கூட இது பற்றி ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தார். டைரக்டர் எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க கூட, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னால் தான் உங்களுக்கு நடிக்க வருமா அப்படின்ட்டு அவர் அண்ணாமலை உதயநிதியை விமர்சனம் பண்ணியிருந்தார். என்ன இருந்தாலும் மீண்டது நெல்லை, மீட்டது நம்ம கலைஞர் பிள்ளை. இதுதான் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம்.